ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா? இல்லை அங்கே இருக்காரா? எங்கே இருக்காருங்க சார்? இங்கே இல்லைங்களா? அப்போ 7 லட்ச ரூபா அவருக்கு போகலன்னு அர்த்தம். 7 லட்ச ரூபா போயிருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார். அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஸ்டேட் மேட்டருக்கு வந்துடுவோம். இஎஃப்எக்ஸ் பண்ணினாங்க சாதனைகள், பயங்கர பிரம்மாண்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் பற்றி எல்லாம் சொன்னாங்க. ஒரு இயக்குனர் மட்டும்தான் ஒரு சீனையும் ஒரு ஃபைட்டையும் கம்போஸ் பண்ண முடியும். அவர் பண்ணினது தானே இது எல்லாமே. ஒரு வெற்றி அவருக்கு மட்டுமே சேரும். ஒரு தோல்வியும் நாளைக்கு காலையில் அது படம் தோல்வினா அவர் என்ன கழுவி ஊற்றுவீங்க? அப்போ வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு சுந்தர்சி ஒரு மணிரத்னமோ யாழியை பற்றி இப்போ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை தூக்கி வச்சு கொண்டாடிடுவீங்க. ஈரானி படம் அவ்வளோ வந்து சிம்பிளாக, ஏன் சின்ன படம் இது என்ன சின்ன படமாக இது என்ன பிரதர்? எத்தனை கோடி ரூபா இது பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னார் இஎஃப்எக்ஸ் பிரதர். அவர் வந்து அதாவது இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லிடுறேன். ஒரு ஹிந்தி ரைட்ஸை வந்து ஒரு பெரிய விலைக்கு விற்றதுக்கு அப்புறமும் மீண்டும் ஒரு நிறுவனம் அதை விட பெரிய விலைக்கு விற்றாங்க கேட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை லாபமாக கொடுத்துட்டு மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமாக அது வந்துச்சு. அதை வந்தோடனே நான் சொன்ன பிரதர் சூப்பராக இன்றைக்கி பிரதர் வரல பிரதர்ன்ட்டு. நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அப்போ தான் அந்த பாம்பு வந்தது. இந்த பணம் அவர் கையில் இருந்துச்சுன்னா பாம்பு வரும், யாழி வரும், சிங்கம் வரும், புலி வரும், எல்லாம் வரும். பணம் இல்லைன்னா அப்படியே கம்முன்னு இருப்பார். பணம் அதாவது அவர் மாதிரி ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் நீங்கள் யாருமே இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க முடியாது. தயவுசெய்து ஊட நண்பர்கள் அனைவரும் இவரை எந்த அளவு நீங்கள் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் பண்ணுங்கள். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய இயக்குனர் அவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இயக்குநர்கள் பஞ்சம், நடிகர்கள் பஞ்சம், தயாரிப்பாளர்கள் பஞ்சம், விநியோகஸ்தர் பஞ்சம். இந்த படத்தை திருமலை நண்பர் எவ்வளோ பெரிய தொகையை அவர் செலவு பண்ணி ஓன் ரிஸ்கில் அவர் பண்ணுறாருங்க. அப்போ அதுக்கான கண்டென்ட் இல்லாமல் அவர் பண்ணிவிடுவாரா? அவர் ஆஃபீஸ்க்கு 50 படம் வருது, எல்லா படத்தையும் அவர் பண்ணுறாருங்களா? இந்த படத்து மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. அடுத்து இந்த படம் வந்து நீங்கள் ஒரு ஈரானி படம், ஒரு பிரெஞ்சு படம் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுக்கிறாங்க. அது வந்து உலகம் பூரா பேசப்படுதுன்னா கஜானாவும் பேசப்பட வேண்டிய படம். அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஏன்னா அதுக்கான உழைப்பு, அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது. என்ன நீங்கள் வந்து டெக்னிக்கலாக வந்து எவ்வளோ நீங்கள் வந்திருந்தாலும் அதை வேலை வாங்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் யாருக்கு இருக்குது? ஒரு இயக்குநர்கள் தான் இருக்குது. இப்படி ஒரு மனுஷன் திறமையை இவ்வளோ தூரம் உள்ளே வச்சுட்டு அவர் கண்ணீரோடு அவர் வந்து வாழ்ந்துட்டு வந்தாருங்க. எவ்வளோ பணங்கள் அவர் வந்து சம்பாதிக்கிற பெரிய இல்லாடி அவர். ஆனால் சம்பாதித்த பணத்தை ஃபுல்லாகவே இது உள்ள தான் வர்றாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இயக்குனராக வந்து அடுத்தவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து போடுவாங்க. இதை வந்து அவர் வந்து அது இல்லாமல் அவர் சொந்த பணத்தை இவ்வளோ தூரம் போட்டிருக்காரு. அடுத்த படம் கண்டிப்பாக வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கான மொத்த எஃபர்ட்டையும் அவருக்கான விசிட்டிங் கார்டு இது வந்து வந்துடுச்சு. அதனால் அது கண்டிப்பாக அது பண்ணுவாங்க. அப்புறம் பிரபாகர் சார் சொன்னார், சார் முதல்ல அந்த ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா? இல்லை அங்கே இருக்காரா? எங்கே இருக்காருங்க சார்? இங்கே இல்லைங்களா? அப்போ 7 லட்ச ரூபா அவருக்கு போகலன்னு அர்த்தம். 7 லட்ச ரூபா போயிருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார். அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்கிறாங்க, சொல்லலை, பண்ணுறாங்க, பண்ணலை, தன் படம் தன் குழந்தைங்க. அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ என்னது அர்த்தம்? இது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ தரமாட்டீங்களா? வன்மையாக கண்டிக்கிறேங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். கவிதை பேசும் கண்கள், யுகங்கள் பேசும் முகங்கள், தேவலோக ராணியாக வலம் வரும் கொட்டி வைத்த குட்டி தேவதை வேதிகா அவர்களை பேச அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அண்ட் எல்லா கெஸ்ட் அண்ட் டீம் மெம்பர்ஸ் உங்களை எல்லாருக்கும் திருப்பி பார்க்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி வென் ஐ காட் டு ஹியர் த ஸ்டோரி ஆஃப் கஜானா, எனக்கு ஒரு லைன் சொன்னாங்க that in the heart of Nagamalai forest there is a treasure that is guarded by some mystical stones, and when some humans seek out to claim that treasure, the forest itself rises to protect its secret. எனக்கு அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. I know as an actor we always try to hear a script to know how we would fit into the story, but இங்கே நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு ஃபில்ம் அண்ட் த ஸ்டோரி அண்ட் த நியூ கான்செப்ட் தட் இட் ஹேஸ். நான் நினைக்கிறேன் நம்ம இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் film இன்னைக்கு வரைக்கும் வரல. நாட் ஓன்லி த தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஐம் டாக்கிங் அபவுட், பட் எல்லா லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் சீன் such an interesting adventurous story and making so far. So இது ஒரு ரிஃப்ரெஷிங்கான சேஞ்ச் இருக்குது நம்ம ஆடியன்ஸ்க்காக. அண்ட் ஒரு ஆக்டராக இதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் as an audience I'm more thrilled to watch it in theaters. I'm sure it's going to be a visual treat. Trailer paathodne, you know, I felt that it is something which will be enjoyed not only by kids but by adults as well, and it is something that I'm looking forward to on the 9th of May myself. I think for the vision, you know, of Gajana, I would like to congratulate and really appreciate my director Prabhadish Sam sir for his unique vision and for doing something so brave. இவ்வளோ ஒரு பிரேவான அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக ரூட் எடுக்காமல் விஎஃப்எக்ஸ் ஹெவி ஃபில்ம் இருக்குது, அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஸோ இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் டு கம் அப் வித் அ ப்ராடக்ட் லைக் திஸ். So I'd really like to congratulate him for such a wonderful effort. And he's also a producer, so produce பண்ணணும், direct பண்ணணும், you know, it's not easy at all. Four Squares Studiosல produce பண்ணிருக்காங்க கஜானா, and he's really you know a master of all trades, really not a jack of all trades but a master of all trades. Also my team, you know, I think for a movie to be you know, for it to have conviction, the actors, the face of the film are so important, and you know, everyone has done such a great job, be it Inigo Prabhakaran or Chandni, Beyond Pratapotin sir and Elango and everyone, you know, who is here. Sorry if I missed out any names, but everybody is so good in the film. I maybe even am a little good also, so well, in a very small way I'm part of this film, and I'm so thrilled to be a part of Gajana. When I see the trailer I feel so proud. Thanks to the VFX team, Jay Prakash and everyone in his team who has done a fantastic job. Also the financiers, the team behind the release of this film, T Creations and Thirumalai sir, who have really put their heart and soul into bringing this story to the audience with so much of passion and belief and conviction and faith. Thanks to the entire team of T Creations, Thirumalai sir, for this wonderful support towards Gajana. 9th la, you know, 9th May film theatre la release agapodhu, so please go watch it, and I'm sure you're very soon going to see Gajana Part 2 as well. Thank you. தேங்க்யூ. இனிக்கோட சொல்ல மறந்த கதை ஒன்று இருக்கான், கொஞ்சம் வாங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு வந்ததுலேருந்தே திருமலை சார் வந்து அப்பப்போ சொல்லுவார், இந்த இதை பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. அவரை பற்றி நான் பேசியே ஆகணும். கலைத்தாய் உண்மையிலே சினிமாவை நல்லா நேசிக்கிறவங்கள கைவிடவே மாட்டாங்க. அந்த வரிசையில் திருமலை சாரை விட மாட்டாங்க நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. அவர் பெரிய தயாரிப்பாளராக வருவார். ஏன்னா சினிமாவை பற்றி தான் 24 இதை எப்படி கொண்டு சேர்க்கணும் பேசிகிட்டே இருந்தார். என்ன பிரதர்
இன்னும் பெருசாக வருவார். ஏன்னா சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு வந்து உண்மையிலே நான் தேங்க் பண்ணோம். எங்கே பார்த்தாலுமே அப்படி வந்துடலாம் இப்படி வந்துடலாம்னு சொல்லி சினிமாவை நேசிக்கிறவங்க அதே மாதிரி தான் ஷேம் பண்ணணும். இவங்கெல்லாம் இப்படி நேசிக்கும் போது கண்டிப்பாக சினிமா அடுத்த லெவலுக்கு போகும். அதை நான் மறந்துட்டேன். எனக்கு அதை அதனால் கண்டிப்பாக அதை சொல்ல நீ கேட்டு வந்திருக்கேன். சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுக்கு மன்னிச்சு.